ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கடைசி நாள் ஓட்டிங் முடிவில் என்ன நடக்க போகுது, யாரை தூக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 சிக்கா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ வேறு லெவலில் செமையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் எனக்கு என்னென்னா, பிக் பாஸில் இன்னும் இந்த ஃபோக்கஸ் கேம் அப்படிங்கிறது பார்வதியை சுற்றியே போயிட்டுருக்குங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க? யாருனாலும் சரி, பார்வதியை போய் பிரச்சனை பண்ணுவோம், பார்வதியை போய் பிரச்சனை பண்ணுவோம். எல்லாத்துக்கும் புத்தி இல்லையா அப்படிங்கிறதே தெரில. இந்த அரோராவும் அதுதான் பண்ணுறா, விக்ரமும் அதுதான் பண்ணுறான், கனியும் அதுதான் பண்ணுறா. ஏன் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கோ, கனி அரோரா அடிச்சுக்கிட்டோம், இல்லை விக்ரம் அரோரா அடிச்சுக்கிட்டோம், விக்ரம் கனி அடிச்சுக்கிட்டோம், இல்லை விக்ரம் எஃப்ஜே அடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இல்லாமல் கமருதீன் பாரு அப்படின்ற மாதிரி வச்சு இவங்களை தூக்கி வேறு டைமென்ஷனில் கொண்டு போயிட்டாங்க கேமை. சரியா? ஸோ ஓட்டிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி 2 நிகழ்வுகள் லைவ் நடந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா கன்ஃபெஷன் ரூமில் ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு பிக் பாஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு வச்சு, வாப்பா என்ன சொல்கிறேன் கேட்டுக்கோ. அதாவது உனக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ கேஸ் இருக்குது, 30 கேஸ் இப்போ உள்ள பசங்க கொடுத்தது, 45 கேஸ், 15x3. நீ எந்த கேஸ்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது அவளுடைய கேஸ் 3 கேஸ் இல்லை, ஒட்டுமொத்த வீட்டோடைய கேஸும் சுபிக்ஷாவுக்கு பவர் கொடுத்துட்டாரு பிக் பாஸ். வேற லெவலில் அதை படிக்கிறது அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி அதில் அவங்க என்ன கேஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வரைக்கும் சூஸ் பண்ணல. ஸோ நான் மேபி இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளேயும் சூஸ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன கேஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். மேபி அவங்களும் பார்வை எடுத்தாங்கன்னா, ஏன்டா அவங்களுக்குலாம் புத்தியே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லிடலாம். ஸோ செகண்ட் ரோமை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடைக்கும், புலப்படும். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்ப்போம். அடுத்து பார்வதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனம் உடைஞ்சிட்டாங்க. காலையிலேயே அரோரா பார்த்தீங்கன்னா கமருதீன் அப்படியே மயக்கிறதுக்கு வந்தா. கமருதீன் போடி வெண்ண அப்படின்ட்டான். உடனே கமருதீன் கிட்ட எதுவும் ஜம்மம் பலிக்காமல் அமித் கிட்ட போய் தூக்கி விளாடுங்கன்னு சொல்லி தூக்கி விளாட சொல்லி வெறுப்பேற்றுற மாதிரி பார்த்தா. அவன் கமருதீன் சட்டை பண்ணல. உடனே போய் தூங்கிட்டான். நாய் குறைச்சிச்சின்னு சொல்லிட்டு அமித் பார்த்தீங்கன்னா உட்கார் சிட்டப்ஸ் அப்படின்னு சொல்லி போட உட்கார வச்சிட்டாரு. பாவமாக இருந்தது பார்க்கறதுக்கு அரோராவை. ஏன்னா பேசின பேச்சு அப்படி நேற்று அப்படிங்கிறது தான். கமருதீன் பார்வதி பற்றி அப்படி பேசியிருக்கான். பட் பார்வதிக்கு அது உணரலை. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் கமருதீன் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது கேமில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுதான் எனக்கும் புரியலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது வேணான்னு கிடையாது, கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன ஆக்சுவலாக அவங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அரோரா மினிக்கிட்டு வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே பாரு அரோரா வரா, உன்னை உசுபேத்திர பற்றி அண்ணே அவெல்லாம் பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெச் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்ட்டான். இல்லைடா அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறானே, அவள் ஃப்ரெண்டு கிடையாது, அது ஃப்ரெண்டுன்ட்டா, அதுக்கு மாதிரி இல்லைன்ட்டா. இல்லை அப்புறம் என்ன மைத்துக்கு பேசுகிற, நீ பேசாமல் மூடி ஸ்ட்ரெச் பண்ணு அப்படின்ட்டான். சரியா? அது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது முடித்தோடனே பார்வதி போய் சைடில் போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு ரொம்ப ஃபீலு. ஸோ ரொம்ப ஃபீல் ஆகி பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே யோசிக்க முடியல. ஸோ யோசிக்க முடியாமல் அப்படியே கண் கலங்குது அவங்களுக்கு, அழுகுறாங்க. ஸோ அழுதாதான் மனம் உடையிறாங்க. அழுவில், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி நடக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, இந்த மாதிரி வெளியே தப்பாக போயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே எனக்கு வேறு யாரும் சப்போர்ட் இல்லைம்மா, அதனால தான் கமருதீன் நல்ல சப்போர்ட் கொடுக்குறான், அதனால் நான் அவங்க கூட பேசுகிறேன். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேறு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியாது, நீங்கள் எதுவும் மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா வெளியே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பார்க்குறப்ப அப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதனால் விடுங்க. நான் இனிமேல் யாரும் இல்லாமல், எவனும் எனக்கு தேவையில்லை, இனிமேல் நான் எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எவனும் தேவையில்லைன்னா கமருதீன் கூட தேவையில்லையா அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களா பார்வதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்கன்ட்டு. அது கமருதீன் வேணான்னு சொல்லலை, கேமில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், யாரையும் வேணாம், கமருதீன் சப்போர்ட்டுக்கு எனக்கு வேணும், ஒரு மாரல் சப்போர்ட் வேணுன்ற மாதிரி தான் பார்வதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேமில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு இருக்காங்க. திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பார்வதி. இதுதான் வேணும் உண்மையிலே. இந்த பார்வதி கடைசி கமருதீன் நீங்கள் லவ் பண்ண வேணாம்னு சொல்ல, பண்ணுங்க. மைக்கை மூடிட்டு பேசாதீங்க, மைக்கை தடவிட்டு பேசாதீங்க, மைக்கை மறைச்சிட்டு பேசாதீங்க, மைக்கை கழட்டிட்டு பேசாதீங்க, கேமும் ஆடுங்க, கமருதீன் கிட்ட பேசவும் செய்யுங்க. ஏன்னா ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம் அமைச்சரே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் யூ ஹேவ் டு பிளே யுவர் கேம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய முடிவு. மக்கள் அதுதான் உங்களை விருக்கிறாங்க. அதை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா மக்களை மட்டும் பாருங்கள். வெளியே ஹேட்டர்ஸ் நீங்கள் கவனிக்க வேண்டாம், மக்களை பார்த்து முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களே? அதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மக்களுடைய சக்தியாக தான் நேற்று நான் பார்க்குறேன்.
பார்வதிக்கு வந்து என்னதான் நேற்று கேஸில் தோத்தாலும் அவங்களுடைய அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பாயிண்ட்ஸும் அந்த பிளாஸ்ட் பண்ண விதமும் வேற லெவலில் இருந்தது அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்தாங்க. நேற்று என்னுடைய ரிவ்யூவில் இருக்கட்டும், நான் போட்ட வீடியோவில் இருக்கட்டும், அவ்வளோ அன்பு எனக்கு. நானே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். பரவாயில்ல, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்? ஆப்வியஸாக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக புரிஞ்சா என்ன, வன்மம் பரப்பிட்டு தான் இருப்பான். ஹேட் இல்லாமல் லவ் வந்து என்றைக்குமே இருக்காது. அப்போ பார்வதியை ஹேட் பண்ணணும் நீ ஒன்று, இல்லை லவ் பண்ணணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி தான் இந்த சீசனை பார்வதி வந்து கொண்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தகன்னு மின்றா அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ சுபியோட கேஸ் வந்து வந்துருச்சு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்து நான் பேசுகிறேன். இப்போ தான் படிக்க போகிறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டிங் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓட்டிங் அனலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி 8 மணிக்கு வரைக்கும் அஃபிஷியல் முடிஞ்சிடும். ஏன் ஓட்டிங் பரபரப்பாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன பண்ணுறது? கானா வினோத்துக்கு வந்து அவ்வளோ பிஆர் வச்சிருக்கு அது இதுன்றாரு. ஆனால் எந்த ஒரு இதுவும் காணாம மக்கள் பார்த்துட்டு கானா வினோத்துக்கு ஓட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கார். 1,80,000 பேர் ஓட்டு. சபரி 1,05,000 பேர் ஓட்டு. எப்படிடா? கமருதீன் 89,000 வாக்குகள். பரவாயில்ல, கமருதீன் வாக்குகள் எகிரி இருக்கு, கொஞ்சம் ஏறி இருக்கு. சாண்ட்ராக்கும் அவருக்கு வந்து 6,000 தான் வித்தியாசம் இருக்குது. இப்போ 9,000 போயிடுச்சு. கமருதீன் வாடா கமருதீன். சாண்ட்ரா 80,561 வாக்குகள். எஃப்ஜே முன்னாடி வந்துட்டாங்க, 52,000 வாக்குகள். வெரி குட். ஸோ வியானா 45,000 வாக்குகள். ஸோ ரம்யா 37. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் பட்சத்தில் ரம்யா வியானா வந்து கண்டிப்பாக எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் பிக் விக்கெட்டுன்னு ஏதோ சொல்லுவாங்களே, அப்போ போன வாரம் இல்லை, இந்த வாரமா? அப்போ சபரி இல்லைன்னா கமருதீன். சபரி எதுக்கு? விக்ரமை வந்து புஷ் பண்ணுறதுக்கு உள்ள. சரி, அப்போ கமருதீன் எதுக்கு? பாரதி புஷ் பண்ணுறதுக்கு. இந்த 2 பேரை தூக்குறதுக்கு மெயினான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் பிக் விக்கெட்டு. சரியா? சாண்ட்ரா தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் புருஷனை இப்போ தான் தூக்கி போட்டிருக்காங்க. சாண்ட்ரா உடனே அடுத்து வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் வந்து இப்போதைக்கு ஓட்டிங்கில் டைமென்ஷன். ரம்யா வெளியேறுவது உறுதி. ஒன்று உறுதி. இன்னும் ஒன்று தான் என்னன்னே எனக்கும் வந்து புரியலை. வியானா எஃப்ஜே இன்னும் ஒரு வாரம் வச்சுருப்பாங்கன்னு தோணுது. அடுத்த வாரம் பலிகடை ஆக்கிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. சரியா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலில் வினோத் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். சபரி அவர்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கமுதின் அவர்கள் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுதான் வந்து அஃபிஷியலில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சுபிக்ஷா கேஸை பற்றி பார்ப்போம். ஸோ சுபிக்ஷா கேஸ் இன்னும் வந்து ஃபைனல் ஆகலைங்க. அவள் இருக்கிற எல்லா கேஸையும் படிச்சுட்டு இருக்கா. என்ன இளவுனே தெரில, ஏண்டாடி பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இதில் இருந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் எடுக்கணும்னு சொன்னாங்களா, இல்லை இவக்கிட்ட எடுக்கணும்னு சொன்னாரா, எதுக்கு எல்லா கேஸையும் படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதே தெரில. மேபி நான் தப்பாக கேட்டேனா அப்படிங்கிறது தெரில. மேபி எல்லாத்தையும் படித்து காட்டி ஒரு கேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. ஏன்னா நமக்கு இன்னும் எதுவும் புலப்படலை. ஸோ எப்படியோ ஒன்று கன்ஃபெஷன் ரூமில் நம்ம சுபிக்ஷாக்கு பிக் பாஸு ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன கூட மாட்டீங்க, என்ன டாஸ்க் படிக்க வைக்க மாட்டீங்க, ஆச்சு ஊச்சுன்ட்டு ஒரு 2 நாளாக அதே புலம்பல். ஏம்மா இப்போ என்னம்மா உனக்கு, இப்போ என்ன போகணும் அவ்வளோதானே, இந்த வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரி டைமென்ஷனில் கேம் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் வரத்தில் சந்திப்போம். அது வரைக்கும்